அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மகாபாரதத்தில் அதோட கிளைக்கதைகளில் துரோணரோட மகன் அஸ்வத்தாமனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். துரோணர்னால் யாருன்னு தெரியும் நமக்கு. பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களோட ஆசிரியர், ஆசான். அவருக்கு ஒரு பையன் இருந்தாப்புல. அவர் பேர் அஸ்வத்தாமன். அவரை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிரஞ்சீவியாக வாழுற மரணமில்லாதவன் குரு துரோணரோட புதல்வன் அஸ்வத்தாமன். பரத்வாஜ முனிவரோட மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியுமான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் அவங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. எனவே துரோணர் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறாரு. அவருடைய தவத்தை மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். சிரஞ்சீவியாக வாழுற அமரவாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்கணும்னு கேட்குறாரு. அவரோட வேண்டுகோளின்படி மனித குலத்தோட கடைசி உயிர் இருக்கும் வர சிரஞ்சீவியாக சாகாவர பெற்ற குழந்தை பிறக்க சிவன் அருள் வழங்குறாரு. குழந்தை பிறந்ததும் குதிரையை போல கணைக்கு திறன் பெற்றதால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன்னு பெயர் சூட்டினாங்க. குழந்தையோட நெற்றியில் பிரிங்கி என அழைக்கப்படுற மணி இருந்தது. இந்த மணி இருக்கிற வரை தேவர், கந்தர்வர், மனிதர், அரக்கர், ரிஷிகள், யட்சர்கள், மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்ய அஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது. துரோணரை அஸ்தினாபுரத்தோட இளவரசர்களுக்கு குருவாக நியமித்தார் பீஷ்மர். பாண்டவர் கௌரவர்களோட அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை துரோணர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜர்கிட்ட வேதங்களையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியார்கிட்ட போரோட வியூக நுணுக்கங்களையும் சத்திரிய குலத்தோட சிம்ம சொப்பனம் பரசுராமரிடம் மொத்த ஆயுத அறிவையும் கற்றுக்கொண்டான். தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்கிறத அஸ்வத்தாமனால் தாங்க முடியலை. அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான். அதுவே துரியோதனனுக்கு அவரை நெருக்கமான நண்பனாக மாற்றியது. பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தன்னோட சிறு வயதில் நண்பன் கிருஷ்ணனை பார்க்க போனான் அஸ்வத்தாமன். அவனை வரவேற்ற கிருஷ்ணன், என்ன வேணும் கேள் நண்பனேன்னு கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு நீங்கள் தானமாக தரணும்னு கேட்குறான். சிரித்தவாறே கிருஷ்ணரும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன். எவ்வளவு முயன்றோ அது அஸ்வத்தாமனால் அசைக்க கூட முடியலை. இதனை கண்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா சிரிச்சுக்கிட்டே, எதுக்காக, உனக்கு இது தேவைதானா நண்பா அப்படின்னு கேட்குறாரு. வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்கணும். பகவான் ஆகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கிற வரை அவங்கள வெல்ல முடியாதுன்றதும் எனக்கு தெரியும். அதனால் கிருஷ்ணா, உம்மை வதைக்கவே உமது சுதர்சன சக்கரம் எனக்கு வேணும்னு சொல்கிறான் அஸ்வத்தாமன். இதை கேட்டு மெய் சிலிர்த்து போகிறாரு கிருஷ்ணர். உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சன சக்கரத்தை வச்சு கொண்டு என்னை கொல்ல இயலாது. ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு நான் வரமா தர்றேன்னு வரமளிக்கிறாரு கிருஷ்ணர். அவர் வேலையை காமிச்சிட்டார் பார்த்தீங்களா. அடுத்து பாருங்கள். தன் தந்தை துரோணாச்சாரியார் மூலம் ஈடு இணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தோட மந்திரங்களை கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன். அது மட்டும் இல்லாமல் தன் தவ வலிமையால் அதர்வன வேத மந்திரங்களை உருவேற்றி காளி தேவிக்கு சமர்ப்பணம் செஞ்சு வேதத்தோட வித்தகனாக விளங்கினான். அஸ்வத்தாமனோட பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளி தேவி உலகையும் அளிக்கிற பாசுபதாஸ்திரத்தை வரமாக அளிக்கிறா அவனுக்கு. ராமாயணத்தில் ராவணனோட மைந்தன் இந்திரஜித், மகாபாரதத்தில் அர்ஜுனன், அஸ்வத்தாமன் இவங்க மூவருக்கு மட்டும்தான் இந்த ஆயுதத்தோட ஞானம் பெற்றவங்களாக இருந்தாங்க. மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த பாசுபதாஸ்திரம்.
மிகுந்த பேரழிவை ஏற்படுத்துகிற சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இந்த பாசுபதாஸ்திரம். தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்தணும். தர்மத்தின் பக்கம் நிற்பவங்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களை கட்டிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள முடியும். பிரம்மாஸ்திரம் பெற்றவன், நாராயணாஸ்திரம் பெற்றவன், பாசுபதாஸ்திரத்தை பெற்றவன், துவாபர யுகத்தில் இந்த மூன்றையும் கற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டும்தான். தேவர்களையே அழிக்கிற வல்லமை பெற்றவனாகவும் அவன் இருந்தான். மகாபாரத யுத்தத்தோட இறுதியில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களோட வம்சம் அழிந்து போகணும்னு எண்ணி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். ரெண்டும் மோதுனா உலகம் அழிஞ்சிடும்னு அறிஞ்ச வியாசர், நாரதர் உலக காக்கணும்னு நினச்சாங்க. அர்ஜுனன் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கோன்னு கட்டளையிட்டாங்க. அவங்களோட கட்டளைக்கு பணிந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டான். அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைச்சி கொள்கிற அறிவு இல்லை. அவன் ஒரு அறிவிலி. பிரம்மாஸ்திரம் ஏதேனும் ஒரு இலக்கை ஆனால் அழிச்சே தீரும். அதனால் அஸ்வத்தாமன் பாண்டவர் குலத்தில் இருக்கிற மனைவியர்களோட கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கள் அனைத்தும் அழியணும்னு அஸ்திரத்துக்கு இலக்கு நிர்ணயித்து விட்டான். ஆனால் கிருஷ்ணரோட அருளால் உத்திரை யாருன்னா அபிமன்யுவோட மனைவி தான் உத்திரை. அவளோட கரு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அந்த காப்பாற்றப்பட்ட கரு தான் பரீட்சித் மகாராஜா. சிசுக்களை அழித்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் பழித்தார். நெற்றியில் இருந்த பிரிங்கிமணியை வியாசர் தருமாறு கூற அதே மாதிரியே கொடுத்துட்டான் அஸ்வத்தாமன். அறிவிலேயே நீ தொழுநோயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாக பல ஆயிரம் ஆண்டுகள் விலங்காகவும் மானுடனாகவும் தவிப்பாயாக அப்படின்னு அஸ்வத்தாமனை சபிச்சாரு வியாசர். சாபப்படி அஸ்வத்தாமன் காட்டுக்கு சென்றுட்டான். இன்னைக்கு வரைக்கும், ஏன் இந்த உலகத்தோட கடைசி உயிரி முடிகிற வரைக்கும் அஸ்வத்தாமன் இந்த உலகத்தில் மனிதனாகவும் காட்டு விலங்காகவும் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு அவனோட தந்தையோடைய வரத்தின் அடிப்படையில் சிரஞ்சீவியாக இருப்பான்றது நம்பிக்கை. இது இந்த கதையின் மூலமாக நமக்கு அஸ்வத்தாமனை பற்றின உண்மைகள் நமக்கு தெரிய வருது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.